வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்ட்டாக கைக்கும் முன்னாடி நெக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக மெட்டீரியல் கொடுத்து நம்ம ரிச் பண்ணி முடிக்க போகிறோம். பேக் சைடு வந்து மேலே ஏற்றி நமக்கு ரெடிமேடில் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் நெக்கு. இது போட் நெக் மாதிரி தான் வரும். அகலம் வந்து 4 இன்ச்சு, ஒயரை வந்து 2.5 இன்ச்சு வச்சு பேக் சைடு நெக் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் 3 இன்ச் வச்சுருக்கேன். ஒரு தையல் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். ரெடிமேடில் நம்ம வாங்குற ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். கைக்கு ஃபுல்லாக வந்து அந்த க்ரீன் கலர் வந்து முன்னாடியும் அதே வந்துடும் நமக்கு. இதுக்கு வந்து பிளாக் கலர் டாட்டாக கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர் ஃபேண்ட்டு போடலாம், சாண்டில் கலர் ஃபேண்ட்டு போடலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ 2வது தையல் போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. பேக் பெயின் வந்து அதிகமாக ஆகிட்டு நாளாக ஒரு 2 மாதமாக தைக்கவே முடியல சுத்தமாக. இப்போ இது தைச்சுமே கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும். சரி, இப்போனாச்சும் போடுவோம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் நான். இதுதான் அந்த மெட்டீரியல். கைக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ளதை நம்ம முன்னாடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம வந்து கட் பண்ணதை போட்டுட்டு ஆம்கோல் வரைஞ்சிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் லென்த்து வேணுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் ரொம்ப மேலே ஏற்றி வைக்கல, ஓரளவுக்கு நார்மலாக வர மாதிரி வச்சுருக்கேன். அதாவது 15 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இப்படி தான் இருக்குது. இதை வந்து இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம தாராளமாக கட் பண்ணலாம். கொஞ்சம் அழகாக நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கிளாத்துக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதையும் நல்லா டிசைன் பண்ணி பழகிக்கணும். மெட்டீரியல் இருக்கிறதுக்குன்னு நம்ம மேட்ச் பண்ணிக்கணுங்க. இப்போ இது வந்து லைட்டாக நான் வளைச்சி கட் பண்ண போகிறேன். சும்மா அந்த வளைவுக்கு மட்டும்தான் நான் லைட்டாக வளைச்சி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முன்பக்கம் வந்து வெட்டி எடுத்துருக்கோம் இல்லையா, சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். கழுத்து கட் பண்ணக்கூடாது. இப்போ சென்டர் வந்து நல்லா அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த பீஸை வச்சு ஒரு ஃபுல்லாகவே லைனிங் போட்டு வச்சுக்கலாம். இந்த சென்டரும் அந்த சென்டரும் கரெக்டாக இருக்கணும், நம்ம வெட்டினதும் சரியாக இருக்கணும். ஃபுல்லாகவே வந்து கையில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அளவு மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு சென்டர் கரெக்டாக வர மாதிரி வச்சு நல்ல அடியில் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் டல் கலராக தெரியுது, ஆனால் வந்து டார்க்கு க்ரீன் கலர் மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி, மயில் ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் நல்லா டார்க்காக இருக்கும். வீடியோக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேட்சாகிற மாதிரி நான் பிளாக் கலர் லேஸ் கொடுக்குறேன். லேஸ் கொடுக்குறது நம்மளுடைய ஆப்ஷன் தான். லேஸு அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து சுடிதாருக்குன்னே இருக்குது இந்த லேஸு. ப்ளவுஸ்க்கும் ப்ளைனாக பிளாக் வேணுனாலும் நம்ம வச்சு தைச்சிக்கலாம். நான் இந்த சுடிதாரு, நைட்டி, ஃப்ராக்கு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வந்து இந்த லேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அந்த பிசுறு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டு வந்துட்டு இந்த கார்னரில் ஒரு ஃப்ளிட்ஸு கொடுத்து அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ தீபாவளிக்கெல்லாம் உங்களுக்கு நிறையா தைக்கிறதுக்கு வரும். அப்போக்கப்போ தைச்சி கொடுத்து முடிச்சிருங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து லேட் பண்ணி தைச்சோன்னா வந்து டக்குன்னு முடிக்க முடியாது. அதனால் வர வர சீக்கிரம் தைச்சி கொடுத்துருங்க. ஏன்னா இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. அந்த கார்னர்ட்டை மட்டும் ஃப்ளிட்ஸு வச்சுட்டு திருப்பி ஒரு 2 தையல் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன். அப்படியே திருப்பி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த கார்னரும் நம்ம மடித்து கொடுத்து தையல் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளிட்ஸு மடித்து கொடுத்து முக்கோணமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ அப்படியே திருப்பி இந்த பக்கமும் தைச்சிடலாம். அப்போ அந்த வளைவுக்கிட்ட மட்டும் நமக்கு கரெக்டாக வரலை அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிக்ஸ் வச்சு அப்படியே திருப்புங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக நமக்கு வராது. ஏன்னா அது லேஸ் வந்து நமக்கு நல்லா வளைச்சி கொடுக்குற மாதிரியான லேஸ் கிடையாது. அதனால் அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அப்படியே வளைச்சி கொடுங்க. இப்போ அப்படியே 2வது தையல் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த லேஸ் வச்சு தைச்சிட்டாவே நமக்கு வந்து அது நகலாது. நம்ம நார்மலாக எப்பயும் போல் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி முடிச்சுட்டு நமக்கு விருப்பம் போல் நெக்கு சாதாரண ரவுண்ட் நெக் நல்லா வெட்டிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் டிசைனாக வேணாலும் வெட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுமோ, அதாவது போட் நெக்கு மாதிரி தான் இது வரும். அதிலே கொஞ்சம் லைட்டாக கீழே வி மாதிரி பண்ணியிருக்கேன். நான் போட் நெக் தான் இது வைக்கலான்னு வெட்டினேன். அப்புறம் சரி கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் அப்படின்னு லைட்டாக வி ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சுங்க. பேக் சைடு 4 இன்ச்சு தான். நான் வந்து ஒரு 4.25 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படி வி ஷேப்புக்கு ஒரு 1.25 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு நெக்கும் ரொம்ப லோவாக தெரியாது, போடுறதுக்கு கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த ரெடிமேட் நெக் மாதிரி தான் இருக்கும். இது கட் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல் லைனிங் கிளாத்தில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெக்கை சுற்றி லைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க, நகலாமல் இருக்க. லைனிங் கிளாத் அடையாளப்படுத்திட்டு நம்ம எப்பயும் போல் உள் பக்கம் வச்சு நம்ம வெளிப்பக்கமாக அப்படியே திருப்பிக்கலாம். ஈஸியான நெக் டிசைன் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து இது வந்து முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் மட்டும்தான் அந்த மெட்டீரியல். நம்ம கைக்கும் அந்த டிசைனுக்கும் தனியாக 1/2 மீட்டர் எடுக்கணும். இது நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த டிசைன் இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் தைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1.25லேருந்து 1.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு தனியாக ஒரு 1/2 மீட்டர்லேருந்து 3/4 மீட்டர் வரைக்கும் பிள்ளைங்க ஹைட்டை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி விட்டுடலாம். 3/4 மீட்டர் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். கைக்கும் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கும் சைடில் கொடுக்க கீழே பார்டர் கொடுக்க இது எல்லாத்துக்குமே சரியாக வரும். இது கீழே கைக்கு கொடுத்துருப்பேன், கீழே நம்ம டாப்க்கு பார்ட்ரு, சைடில் பார்ட்ரு எல்லா பக்கமுமே கொடுத்துருப்பேன். நான் இது வந்து வெறும் 1/2 மீட்டரில் தான் பண்ணேன். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுவேன். நீங்கள் சப்போஸ் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் 3/4 மீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். நல்லா திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. அடியில் இருக்க கிளாத்து லைனிங் கிளாத்து தெரியக்கூடாது. 2வது மேல் கிளாத்தும் நமக்கு தள்ளி போயிடக்கூடாது. அப்போ போயிடுச்சு அப்படின்னா லைனிங் கிளாத்து தெரிகிற மாதிரி அது நமக்கு நெக்கோட ஷேப் வந்து மாறின மாதிரி தெரியும். அதனால் வந்து கரெக்டாக 2ம் ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது முடிச்சுட்டு 2 தையல் மட்டும் போட்டுட்டு விட்டுருங்க. அப்படி இல்லை ஒரு லைன் பைப்பிங் வச்சா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பிளாக் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். நான் வந்து பிளாக் கலர் சன் கிரேப்பில் பைப்பிங் கொடுக்குறேன். அதே தான் ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுக்குறேன். சன் கிரேப் எடுத்துக்கோங்க. அடிப்பக்கம் கொடுத்து நம்ம எப்பயும் போல் பைப்பிங் வச்சுக்கலாம். அந்த தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, தையல் மேலேயே அப்படி போட்டுவாங்க. தள்ளி போட்டிங்கன்னா நமக்கு வந்து பைப்பிங் ரொம்ப பட்டையாயிரும். சன்னமாக வேணும்னா நீங்கள் அந்த தையல் மேலேயே கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சன்னமாக வரும். கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட வந்ததை திருப்பிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். சப்போஸ் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா 2 தையல் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுறலாம்.
சென்டர் நிப்பாட்டி அப்படியே திருப்பி இந்த பக்கமும் அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்போ அழகாக உருட்டி மெல்லிசாக கொடுத்துட்டு வாங்க. நல்ல பிசரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ பைப்பிங் கொடுத்து முடிச்சாச்சு. உள்பக்கமாக கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. சென்டர் கண்டிப்பாக கட் பண்ணி விடுங்க. இந்த 2 கார்னர் கட் பண்ணி விட்டுறலாம். அந்த வளைவுக்கும் லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டு 2வது தையல் போட்டுக்கலாம். 2வது தையல் போட்டாலும் சரி, இல்லை வந்து ஹெம்மிங் என்ன மாதிரி ஹெம்மிங் பண்ணாலும் சரி. நான் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். ஹெம்மிங் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால ஹெம்மிங் பண்ணி விட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம கைக்கு ஒரு லைன் வந்து பைப்பிங் கொடுத்துட்டு மேல் பாக்கில் திருப்பி பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே லேஸ் கொடுத்துடலாம். உள்ளே லைனிங் கொடுத்துருக்கேங்க. ப்ளூ கலரே லைனிங் கொடுத்துருக்கேன். சேம் வந்து நம்ம அதுக்கு என்ன கலர் கொடுத்தோமோ அதே கலர் தான் கொடுத்துருக்கேன் நான். இது வந்து லாஸ்ட்டு பிட்டில் எடுத்ததான் ரெண்டுமே. கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடச்சிது. சரி, அது வந்து அப்படியே நமக்கு கைக்கு எல்லாத்துக்குமே நான் அது வந்து குட்டியாக ஒரு டாப்பு வீட்டுக்கு தைக்கிற மாதிரி பார்த்து குட்டை கை வச்சு தைக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது பண்ணினேன். அதுக்கப்புறம் சரி ஓப்பன் டாப் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கலர் இது கிடச்சிது ஒரு 1/2 மீட்ரு. சரின்ட்டு 2டையும் மேட்ச் பண்ணி அப்படியே தைச்சிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு பிளாக் கலர் சாண்டல் கலர் எது வேணாலும் பேண்ட்டு போடலாம். ஒரு லைன் வந்து இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த லேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ 2 கைக்கும் முடிஞ்சுங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம முடிச்சுட்டு சைடு ஓப்பனும் நம்ம அடித்து தைச்சிட்டேன். அதாவது 1 இன்ச் அகலம் உள்ள பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சைடு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நான் மடித்து கொடுத்துட்டு வரேன். நம்ம மடித்து ஒரு தையல் போட்டு தான் தைக்கணும்னு கிடையாது. அப்படியே நம்ம மடிச்சுட்டு அந்த எட்ஜிலேயே அப்படியே தையல் போட்டோம்லாம் சைடு ஓப்பனுக்கு. நானே இந்த மாதிரி சைடு ஓப்பனுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் தான். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த மாதிரி கார்னர்லாம் கொடுத்து நான் பண்ணலை. இந்த மாதிரி கார்னர் கொடுத்து மடித்து விட்டு ஷார்ப்பாக வரணும் மேலே. சில டாப்ஸ்க்கு வந்து சைடில் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். மேலே மாதிரி மெட்டீரியலும் கொடுத்து தைச்சிருப்பாங்க. ரெடிமேடில் அழகு இருக்கும். நம்ம வந்து தைக்கிறது வந்து இந்த மாதிரி ரேராக தான் தைப்போம். சரி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த டாப்பு. அதே மாதிரி கீழேயும் அந்த டாப்போட லென்த்து வந்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. சரின்ட்டு கீழே ஒரு பார்டர் வந்து நான் அடிப்பக்கம் கொடுத்து மேல் பக்கமாக அப்படி திருப்பி கொஞ்சம் பட்டையாக கொடுத்துட்டேன். நான் இப்போ சைடில் நம்ம இப்போ எந்தளவு கொடுக்குறோமோ அதே அளவு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த டிசைனுக்குள்ளே கிளாத்து வந்து வெறும் 1/2 மீட்ரு தான். அந்த 1/2 மீட்டரில் நான் டிசைனும் பண்ணியிருக்கேன். கைக்கும் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் அகலமான கிளாத்து இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு பிட்டு கூட வேஸ்ட் ஆகாமல் யூஸ்ஃபுல்லாக இதை பயன்படுத்தியிருக்கேன். இது லைட்டாக எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த இது வந்து 10 ரூபா தான். நீளமாக பாசி மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். சென்டர் அடையாளப்படுத்தி இதை நல்லா ஃபுல்லாக இந்த கம்மு வச்சு ஒட்டி விட்டுடலாம். ஏன்னா சாண்டல் கலரும் பேண்ட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சாண்டல் கலர் கொஞ்சம் நடுவில் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பூ டிசைன் மாதிரி பண்ணலாம். இது வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. விருப்பம்னா வைங்க, அப்படி இல்லைன்னா ப்ளைனாக விட்டுறலாம். இதில் சாண்டல் கலர் வந்திருக்கு. அதனால சரி நடுவில் கொஞ்சம் கொடுக்கலான்னு கொடுத்துருக்கேன். ஒரு 6 பாசி 7 பாசி அந்த மாதிரி நீளமாக கொடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முடிச்சிட்டோம். பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதை நான் சொன்ன மாதிரி வீடியோக்கு வந்து டல் கலராக தான் இருக்குது, ஆனால் நேரில் நல்ல டார்க் கலர். இது நல்ல டார்க் மயில் பச்சை மாதிரி இருந்தது. இது இப்போ லாஸ்ட்டாக கீழே ஒன்று வச்சிடலாம். இந்த கம்மு விலகாதுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து எல்லா கம்முமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. கொஞ்சம் நாளாச்சுன்னா யூஸ் பண்ண அது லைட்டாக எடுத்துக்கிட்டு தான் வருது. இப்போ சைடில் வந்து நம்ம 2 சைடும் பார்டர் கொடுத்துருக்கோம். இப்போ கீழேயும் நம்ம பார்டர் கொடுத்துருக்கேன். ஆம்பலுக்கு பைப்பிங் கொடுத்து கையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ முன்பக்கம் சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு போட்டு காமிச்சேன். இது ஏற்கனவே 2 தடவை போட்டுட்டா, சரி இந்த தடவையாவது போட்டு தான் ஆகணும் வீடியோ அப்படின்ட்டு இந்த தடவை சரின்ட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன். நல்லாயிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. காலையில் போட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்தாலும் கை கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.